Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் மிட் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் மிட் எக்ஸாமினேஷன் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் நடந்து முடிஞ்சிருச்சு, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் இனிமேல் தான் நடக்க போகுது. ஸோ எக்ஸாம் போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 5, யூனிட் 9, யூனிட் 13. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் காமனாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. என்ன அப்படின்னா யூனிட் 10 அண்ட் யூனிட் 14 அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் யூனிட் 10 மட்டும் இருக்குது, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் யூனிட் 10 அண்ட் யூனிட் 14 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி யூனிட் 5, யூனிட் 9 அண்ட் யூனிட் 13, யூனிட் 10க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஸோ இன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் இயர் 2023 அண்ட் 2024 என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம சொன்னதான், வாட் இஸ் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி, சிஎஃப்எஸ்சி. ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் விபிஐ தியரி. ஸோ லிமிடேஷன்ஸ் ஆஃப் விபி தியரி கொஸ்டின் பேப்பரில் இல்லாமல் இருக்கிறது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ விபி தியரி கொஸ்டின்ஸ் படிக்காமல் போகாதீங்க. நெக்ஸ்ட்டு ரைட் ஏ நோட் ஆன் கார்பலமைன் ரியாக்ஷன். ஸோ இது வந்து யூனிட் 13. ஸோ யூனிட் 13ல் புக் பேக் தான், புக் பேக் மட்டும் கவர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், புக் பேக்லேயே ஒரு 9 நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அந்த 9 நேமிங் ரியாக்ஷன் நீங்கள் படித்தாலே 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு. அண்ட் ஆல்சோ 5 மார்க்கில் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், ஹவ் வில் யூ டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி அமீன். ஸோ அதுவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இங்கே நேமிங் ரியாக்ஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் கார்பலமைன் ரியாக்ஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே நேமிங் ரியாக்ஷன் தான், ரைட் ஏ நோட் ஆன் ஸ்காட்டன் போர்மன் ரியாக்ஷன். ஸோ நேமிங் ரியாக்ஷன் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேமிங் ரியாக்ஷன் படிக்காமல் போகாதீங்க. ஸோ யூனிட் 13 பொறுத்த வரைக்கும் நேமிங் ரியாக்ஷனை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ கொஸ்டின் நம்பர் 15 பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 15 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பென்சின் டைசோடியம் குளோரைடு, அதாவது C6H5N2Cl, அது கூட வந்து பென்சின் ரியாக்ட் போகும்போது பென்சின் ரியாக்ட் ஆகுது இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ ஃபைண்ட் அவுட் ஏ அண்ட் பி, ஐடென்டிஃபை ஏ அண்ட் பின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். என்ன கிடைக்குன்னா நமக்கு வந்து பைஃபினைல் கிடைக்கும். ஸோ பைஃபினைல் அண்ட் ஆல்சோ நைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும், அண்ட் ஆல்சோ HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரிலீஸ் ஆகும். ஸோ இது வந்து கொஸ்டின் நம்பர் 15. இந்த கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. வெரி வெரி ஈஸியான கொஸ்டின், ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9ல் நம்ம ஆல்ரெடி சொல்லக்கூடியதான் என்ன அப்படின்னா ரெண்டு லா, இம்பார்ட்டன்ட் லா, ஸ்டேட் கோலர்ஸ் லா அண்ட் ஸ்டேட் பாரடைஸ் லா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஸோ அதனால் அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டேட் கோலர்ஸ் லா வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து டிஃபைன் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். டிஃபைன் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ். ஸோ இது ஒரு இன்சைடு கொஸ்டின். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. 8 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. 8 கொஸ்டின்ஸில் 5 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஸோ கம்பல்சரியோட சேர்த்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 3, 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ 3 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லிங்கேஜ் ஐசோமரிசம் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ இதுவே யூனிட் 5 தான். ஸோ யூனிட் 5ல் லிமிட்டான கொஸ்டின்ஸ் தான் சொல்லியிருக்கோம். என்னென்ன அப்படின்னா ஐசோமரிசத்தில் லிங்கேஜ் ஐசோமரிசம், ஹைட்ரைட் ஐசோமரிசம். ஸோ இது ரெண்டுமே புக் பேக் தான். லிங்கேஜ் ஐசோமரிசம், ஹைட்ரைட் ஐசோமரிசம் ரெண்டு கண்டிப்பாக படிங்க. ஸோ அது போக வந்து ஆப்ஷனலாக வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசமும் படித்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்னதான் ஸ்டேட் பாரடைஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். ஸோ அடுத்து ரைட் ஏ நோட் அண்ட் சாக்ரிஃபைஸ் ப்ரொடக்ஷன். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9 தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 22 கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ். ஸோ இது வந்து யூனிட் 13. யூனிட் 13 வந்து புக் பேக் நேமிங் ரியாக்ஷன் தான். ஸோ இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்த கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இதை படிக்காமல் போயிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை த ஃபாலோயிங் லிகேண்ட் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் டோனர் ஆட்டம். ஸோ இதுவுமே ரொம்ப புக் பேக் கொஸ்டின் தாங்க. NH3 EN OX2 மைனஸ் அண்ட் தென் பிரிடின். ஸோ அதோடைய நம்பர் ஆஃப் டோனார் ஆட்டம் பேஸ் பண்ணி லிகேண்டை வந்து என்னது மோனோடென்ட் டேட்டா, பைண்டென்ட் டேட்டா அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ இதுவுமே புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் 9ல் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டாங்கன்னா டிஃபைன் ஆனோடு அண்ட் கேத்தோடு. ஸோ இதுவுமே புக் பேக்கில் யூனிட் 9ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின்.
ஸோ இதுவுமே கன்சிடர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 25 ஐபாக் நேம் கேட்டிருக்காங்க. 2 கோஆர்டினேஷனுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 கோஆர்டினேஷனுக்கு அமௌண்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஐபாக் நேம் ரைட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஐபாக் எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் வந்து தனியாக பார்ட் 1 பார்ட் 2 அண்ட் பார்ட் 3ங்கிறத வீடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே நம்ம எக்ஸாம்ஸ்க்கும் இன்சைடு உள்ள கோஆர்டினேஷன் அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26 இஸ் குளோரோபிக்ரின் ப்ரிப்பர்ட். ஸோ குளோரோபிக்ரின்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது இன்சைடு கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் நான் இங்கேயே கொடுத்துருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா CH3NO2 CH3NO2 அதாவது நைட்ரோமீத்தேன் வந்து குளோரின் 3Cl2 கூட இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது ஸோ அதில் எத்தனை குளோரின் இருக்குன்னா எத்தனை Cl இருக்குன்னா 6Cl இருக்கு. ஸோ இதில் உள்ள 6Clல 3Cl3Clலும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ 3 ஹைட்ரஜன் என்ன அப்படின்னா 3HCl போயிடும். ஓகேவா, 3HCl போயிடும். இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா என்ன இருக்கும் 3Cl இருக்கும். அந்த 3Cl யாரு கூட சேரும் அப்படின்னா இந்த 3Cl வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய கார்பன் கூட சேரும். ஸோ அந்த என்ன கிடைக்கும் 3 அப்போ CCl3NO2 கிடைக்கும். ஸோ இது குளோரோபிக்ரின் ப்ரிப்பரேஷன் வந்து இங்கே ஆன்சர் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸு. ஸோ 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் என்ன கேட்குறாங்கன்னா யூனிட் 5 பேஸ்ட் ஆன் VP theory explain why Cr enriched 6 times 3 plus is a paramagnetic while NiCN4 2- is a diamagnetic. ஸோ 2 கம்பஸ் கொடுக்குறாங்க. ஒன்று பேராமேக்னெட்டிக், அது வந்து டயாமேக்னெட்டிக். ஸோ இதை VP தியரி எக்ஸ்பிளைன் பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேனியல் செல் ரைட் த செல் ரியாக்ஷன்ஸ். ஸோ இது வந்து யூனிட் யூனிட் 5லேருந்து ஒரு கொஸ்டின்ஸும் தென் யூனிட் 9லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹவிலியூட்டிஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு. ஹவிலியூ டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி அலிஃபேட்டிக் அமீன். கொஸ்டின்ஸு இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஸோ இதை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு ஆப்ஷனலாக யூனிட் 5ல் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு 5 மார்க் கொஸ்டின் 3 கொஸ்டின் சொல்லியிருப்போம். என்னெல்லாம் அப்படின்னா வெர்னஸ் தியரி, தென் மெயின் அசம்ப்ஷன் VP தியரி, தென் டபுள் சால்ட் அண்ட் கோஆர்டினேஷன் கமெண்ட். ஸோ அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு என்ன அப்படின்னா பாசிலேட்ஸ் ஆஃப் வெர்னர் தியரி. நெக்ஸ்ட்டு யூனிட் 9லேயே கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் இன்வெர்சிட்டி ஈக்குவேஷன். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இது வந்து எப்படின்னா 3 மார்க்லேயும் சம்டைம்ஸ் கேட்பாங்க, 5 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதில் கேட்டாலும் ரைட் பண்ணுற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷனல் என்ன கேட்டிருக்காங்க ரைட் ஏ நோட் ஆன் த ஃபாலோயிங். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் அண்ட் ஆல்சோ சாண்ட்மேயர் ரியாக்ஷன். ஸோ மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் வந்து புக் பேக் கொஸ்டின் தான். ஆனால் சாண்ட்மேயர் ரியாக்ஷன் வந்து இன்சைடு கொஸ்டின். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நேமிங் ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து புக் பேக் நேமிங் கொஸ்டினாக தரவு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க இன்சைடு நேமிங் ரியாக்ஷனை என்ன பண்ணுங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு புக் பேக்கை படித்தாலே போதும். மேக்ஸிமம் இந்த புக் பேக் தான் வரும். மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு வந்து எனக்கு 1 மார்க்ஸ் வந்து புக் பேக் தான் வரும். ஸோ புக் பேக்கை படித்தாலே போதும். 1 மார்க்ஸ் நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாலே ஸோ 50 அவுட் ஆஃப் 50 வந்து நீங்கள் வந்து மிட் டெர்ம் டெஸ்ட்டில் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.